சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஸ்ட்ரீட் ஃபுட் ரோட்டு கடை காளான் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சான்ஸ் அடுப்படி. இதோட பேர் தான் காளான் மசாலா. ஆனா இதுல காளான் யூஸ் பண்ண மாட்டோம். முட்டைக்கோஸ் இருந்தா போதும், வீட்லயே உள்ள திங்ஸை வச்சு ரொம்பவே குயிக்கா செஞ்சிடலாம். டேஸ்ட் ரோட்டு கடையில சாப்பிடுற மாதிரி அதே டேஸ்ட்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல முட்டைக்கோஸ் 300 கிராம் நல்லா கிளீன் பண்ணி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்ல பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்க விரும்பினா காளான் கூட இதுல ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். நான் வெறும் முட்டைக்கோஸ் வச்சுதான் செய்யறேன், காளான் எதுவும் யூஸ் பண்ணல. ரோட்டு கடையில காளான் சேர்க்க மாட்டாங்க, முட்டைக்கோஸ் மட்டும்தான் சேர்த்து செய்வாங்க. இதுல 1/2 கப் மைதா ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃபிளவர் மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரம் குறைவா வேணும்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. அதுல கலர் தான் தரும், ஆனா காரம் குறைவா தான் இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. முட்டைக்கோஸ் வாஷ் பண்ணி எடுத்ததுனால அதுல இருந்து ஓரளவு தண்ணி விடும். நல்லா மிக்ஸ் பண்ணனதுக்கு அப்புறம் தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் ஆட் பண்ணி பக்கோடா பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமா சேர்த்துடக்கூடாது. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கலக்குனதுக்கு அப்புறம் கடைசியா 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி திக்கா இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க. அவ்வளவுதான். இதை ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் கேஸ மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை உதிரி உதிரியா போட்டுக்கோங்க. ரொம்ப பெரிய வடை மாதிரி போடக்கூடாது, பக்கோடாக்கு போடுற மாதிரி சின்ன சின்னதா போட்டுக்கோங்க. இதுக்கு எந்த ஷேப்பும் தேவையில்லை, ஏன்னா ஃப்ரை பண்ணினதுக்கு அப்புறம் சின்ன சின்னதா பிச்சு எடுத்துக்கலாம். இதனால உதுத்து விட்ட மாதிரி போட்டுக்கலாம். உடனே டர்ன் பண்ணக்கூடாது, ஒரு 2 மினிட்ஸ் விட்டுடுங்க. ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அடுத்த சைடு டர்ன் பண்ணி விடுங்க. இப்போ ஒரு சைடு ஃப்ரை ஆயிடுச்சு, அடுத்த சைடை டர்ன் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தாதான் உள்ள இருக்கிற மாவு நல்லா வேகும். 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆகி பபிள்ஸ் எல்லாம் 90% அடங்குனதுக்கு அப்புறம் வெளியே எடுத்தா போதும். இந்த மாதிரி 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் கோல்டன் கலர்ல வந்த பிறகு ஆயில்ல இருந்து வெளியே எடுத்துக்கணும். இதே மாதிரி எல்லா மாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா முட்டைக்கோசும் ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் பெருசா இருக்கிற பீசஸ் எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்பதான் காளான் மசாலா ரெடி பண்ணும்போது அதுல பெரிய பெரிய பீசஸா மாவு மாதிரி இல்லாம நல்லா சாஃப்டா கிரேவி பதத்துல வரும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப காளான் மசாலா செய்ய பேசிக் முட்டைக்கோஸ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு ஓரமா வச்சிடுங்க. அடுத்து காளான் மசாலா எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். கேஸ் ஆன் பண்ணி வடக்கல்ல வச்சுக்கோங்க. சூடானதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கு முட்டைக்கோஸ் ஃப்ரை பண்ணின ஆயிலையே யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. எனவே முட்டைக்கோசுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிருக்கோம். இப்ப வெங்காயத்துக்கு மட்டும் அளவா சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு லைட்டா வணக்குனா போதும். லாஸ்ட்ல தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வணக்குங்க. டைம்ல ஒரு பவுல்ல கார்ன்ஃபிளவர் மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுல 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிட்டு கட்டி எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாதிரி கார்ன்ஃபிளவரை மிக்ஸ் பண்ணி காளான் மசாலா சேர்க்கும் போது காளான் மசாலா நமக்கு நல்ல திக்கா கிரேவி மாதிரி கிடைக்கும். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப வணங்கிட்டு இருக்கிற வெங்காயத்துல நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃபிளவர் மாவை ஊத்திக்கோங்க. லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காளான் மசாலா ரொம்ப திக்கா இருக்க கூடாது, கொஞ்சம் கிரேவி மாதிரி இருந்தாதான் நல்லா இருக்கும். ஊத்தின கார்ன்ஃபிளவர் மாவு லைட்டா திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப 1/2 டம்ளர் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க.
வாட்டர் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க விடுங்க. கார்ன்ஃபிளவர் நல்லா திக்காகி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறம் பொரிச்ச வச்ச முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கோங்க. கேஸ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. பெரிய பெரிய பீசஸா இருக்கிறத கரண்டிலேயே நல்லா மசிச்சு விடுங்க. இந்த காளான் மசாலா வீட்லயே இருக்கிற பொருளை வச்சு ஈஸியா செஞ்சிடலாம். ஃபுட் கலர், அஜினமோட்டோ இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஹெல்த்தியாவும் ஹைஜீனிக்காவும் ப்ரிப்பேர் பண்றதுனால டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த 300 கிராம் முட்டைக்கோஸ் அளவுக்கு 3ல இருந்து 4 பேர் சாப்பிடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்ல திக்காக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா இப்ப நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கிரேவி பதத்துல இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறம் திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜ்ல கேஸ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்ப இதைய ஒரு பவுலுக்கு மாத்திடலாம். இதுக்கு மேல பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயத்தை தூவி விட்டுடுங்க. பெரிய வெங்காயம் அதிகமா சேர்க்கும் போது காளான் மசாலா சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். லாஸ்ட்ல பொடியா கட் பண்ணின மல்லி இலைகளை தூவிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி காளான் மசாலா செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளவுதான், ரோட் சைட் காளான் மசாலா ரெடி. எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சாம்ஸ் அடுப்படியை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸோட வீடியோ பாருங்க. தேங்க்யூ.